ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டைமண்ட் பெயிண்டிங் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோம், அதை மாதிரி என்ன மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமேசானில் ஒரு டைமண்ட் பெயிண்டிங் ஆர்டர் போட்டோம். அது வந்துருந்துச்சு. அதை உடனே பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டைமண்ட் பெயிண்டிங்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை நல்லா நம்ம ஒரு இதில் ஒட்டியிருக்கணும். படத்தை கார்ட்போர்டில் ஒட்டி 4 பக்கமும் செல்லோ டேப்பு போடுவோம். அப்போ தான் நமக்கு டைமண்ட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைமண்ட் பெயிண்டிங் பண்ணும்போது எந்த கலர் அதிகமாக இருக்கோ அந்த கலர்லேருந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரத்துலேருந்து நம்ம பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அவங்க கம்மு அவங்களே கொடுத்துருவாங்க. அதை அந்த பிக் பண்ணுற நீடிலும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதில் பிக் பண்ணிவிட்டு நமக்கு டைமண்டை கரெக்டாக அந்தந்த நம்பருக்கு நேரே அவங்க அந்த நம்பருக்கு நேரே ஊட்டணும். அவ்வளவு. கம்மை எடுத்துட்டு டைமண்டை எடுத்து நம்பருக்கு நேரே ஒட்ட வேண்டியது. எந்த நம்பர் ஒட்டணும் அப்படின்னு கரெக்டாக நம்பர் போட்டு அந்தந்த கலரில் டைமண்ட் கொடுத்துருவாங்க. அந்தந்த கலருக்கு நேரே நம்ம என்ன செய்ய வேண்டியது, ஒட்ட வேண்டியது. கரெக்டாக நம்பரை பார்த்து ஒட்டணும். அதுதான் நம்மளோட கவனமாக செய்ய வேண்டியது. அதை மாற்றி ஒட்டிட்டோம்னா பெயிண்டிங் வந்து கொலாப்ஸாக இருக்கும். கரெக்டாக அந்த கலருக்கு நேரே அந்த கலர் டைமண்டை ஃபிட் பண்ணி பேஸ்ட் பண்ணுற வேலை தான். அப்படி கீழேருந்து நான் மேலே போய் இப்போ கடைசி ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் இது கடைசியில் எங்கெங்கே விட்டுருக்கனோ அதெல்லாத்தையும் பார்த்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்லோவாக செஞ்சால் போதும். டைமண்ட் பெயிண்டிங் முடிஞ்சுது. டைமண்ட் பெயிண்டிங் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. முடிஞ்சிருச்சு. இதான் டைமண்ட் பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்.